ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த வைத்தீஸ்வரன் என்பவர் கடைவீதி பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு கடை அடைக்க தயாராக இருந்த நிலையில் கடைக்குள் 2 பேர் நுழைந்தனர். வாடிக்கையாளர்கள் போல தங்களை காட்டிக்கொண்ட அவர்கள் நகைகளை பார்ப்பது போல பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென்று அவர்களில் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து வைத்தீஸ்வரன், அவரது மனைவி மற்றும் கடை ஊழியர் மீது வீசியுள்ளார். அதைத் தொடர்ந்து கடையில் இருந்த 80 பவுண்ட் நகைகளை எடுத்து கொள்ளையர்கள் முயன்றுள்ளனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட கடையின் உரிமையாளர் வைத்தீஸ்வரன் கொள்ளையர்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதனால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் கையில் இருந்த துப்பாக்கியை காட்டி வைத்தீஸ்வரனை மிரட்டியுள்ளனர். ஆனாலும் ஒரு கொள்ளையனை வைத்தீஸ்வரன் துணிச்சலுடன் மடக்கி பிடித்தார். தப்பியோடிய கொள்ளையன் துப்பாக்கியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய போதும் கொள்ளையனை மக்கள் தைரியமாக பிடித்தனர். இரு கொள்ளையர்களும் ஆத்தூர் நகர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கொள்ளையர்களிடமிருந்து துப்பாக்கியையும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த வைத்தீஸ்வரன் மற்றும் அவரது மனைவி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காவல் நிலையத்திற்கு மிக அருகில் நடந்த இந்த கொள்ளை முயற்சி குறித்து ஆத்தூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் சிறுவாச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும் அவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளது என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.